சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு தேர்ஸ்டே இல்லை, இது தலை விடாமுயற்சி டேன்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவரை ஸ்க்ரீனில் பார்த்த அந்த மொமெண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. ஆஸ் அ ரிவ்யூவராக, சினிமா ஃபேனாலாம் தாண்டி ஒரு அஜித்குமார் ஃபேனா, ஒரு ஆமைனா எனக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான டேன்னு சொல்லணும். இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணதே அவரோட படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுதான். துணிவு, வாரிசு 2 படத்தையும் அட் டைமில் பார்த்துட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த ஷோவோட ஸ்டார்டிங் மூமெண்ட்டு. ஆனால் பாருங்கள், 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கிட்டத்தட்ட 25 மாதத்தில் அஜித்குமார்களின் படத்தை நான் பண்ண போகிற விமர்சனத்தில் இது 2வது படம். ஸோ எனக்கு ஒரு ஆமைனா எனக்கு இந்த படம் எவ்வளோ பிடிச்சிருந்தது, ஒரு விமர்சகரா, ஒரு சினிமா ஃபேனாக இந்த படம் எவ்வளோ பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் குறைகள் இருந்தது இந்த படத்தில், இது யாருக்கான படம் அப்படின்ற எல்லா விதமான கம்ப்ளீட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ எது வெயிட் பண்ணிட்டு வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. ஸோ விடாமுயற்சி இந்த படத்தோட பிளாட் அஃபிஷியலாக இல்லைனாலுமே பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இது கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் படத்தோட அப்படியே சீன் பை சீன் ரீமேக் பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை. இந்த ஸ்க்ரீன் பிளே தான் நம்ம மகிழ என்ன குக் பண்ணியிருக்காருன்றது தான் இங்கே கண்டென்ட்டே. ஸோ இந்த படத்தோட பிளாட்ன்றது காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு கப்பல்ஸ் 12 வருஷம் கழிச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரியிறாங்க. மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறப்போ ஒரு லாஸ்ட் டேட்டாக நானே அவனை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் ரோட் ட்ராவலாக ஒரு 9 hours ட்ராவலுக்கு அவரே கூட்டிகிட்டு போய் விடலான்னு போகிறப்போ வண்டி மக்கரை ரோட்டில் நிற்க லிஃப்ட் கேட்டவர் லிஃப்ட் கேட்டு ஒரு வண்டியில் ஏற்றி விட அந்த வண்டிக்கு போனதுக்கப்புறம் மனைவி டிஸப்பியர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க கடத்தப்படுறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி அலைஞ்சு கடைசியில் மனைவி கண்டுபிடிச்சாரா இல்லையா, வில்லன்கள்கிட்ட மாட்டும் போது ஹீரோ என்ன பண்ணார், வில்லன்களுக்கு என்ன ஆச்சு, இவ்வளோதான் மேட்டர். இதுதான் கண்டென்ட். ஸோ பிரேக் டவுன் படத்துலையுமே இதுதான் கண்டென்ட். பட் இதுக்கு நடுவில் ஸ்க்ரீன் பிளேல தான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி எனக்கு என்ன பிடிச்சிருந்து, என்ன பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தில் அஜித்குமார் ஆப்வியஸ்லி, ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோக்கான அந்த இமேஜ் அப்படின்றதுக்குள்ளலாம் உள்ளே போகாமல் அர்ஜுன்ன்ற ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு பேங்க் எம்ப்ளாயி என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணுவானோ, என்ன மாதிரி அவனோட கேரக்டர் ரியலிஸ்டிக்கு நெருக்கமாக இருக்குமோ அதை தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு டில் தி எண்ட். அவர் ஆக்ஷன் சிங்கிள்ஸ்ல கூட எந்த இடத்துலையுமே யாரையும் கொல்லணுன்ற ஆங்கிள்லே போகாம, அதாவது ஆக்ஷன் அவனை போட்டு சாத்திடுவோம், வெட்டி கொள்ளுவோம், துப்பாக்கிகள் சுடுவோம்னு இல்லாம, கொல்றதுக்கான எந்த முயற்சியுமே இல்லாம தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவனை எந்த அளவுக்கு அவனை ஒரு அடிக்கிறதா இருந்தாலும், துப்பாக்கியில் சுடுறதா இருந்தாலும், முட்டிக்கீழே சுடுறது, அடிக்கிறதா இருந்தாலும், குத்துறதா இருந்தாலுமே உயிர் போகாத நிலையில அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சட்டில்டான ரோல் தான் அது. கடைசி வரைக்குமே அது கொண்டு போயிருக்கிற மொமெண்ட் ரொம்பவே பிரமாதமா இருந்தது. ஒரு பர்ஃபார்மரா அஜித் சாரை பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிக்கும் டில் த எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது ஏகே தான். ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ரசித்தேன் ஃப்ரேம் பை ஃப்ரேம். 2வது அர்ஜுன் அண்ட் ரெஜினா. ஆக்சுவலா அர்ஜுனை அர்ஜுன் சாரை நம்ம லியோலே ஒரு டெரரான வில்லனா பார்த்துருக்கோம். பட் இதுல ஒரு சைக்காட்டிக் வில்லனா அவரோட ரோலே அப்படிதான். அதுக்கு கொஞ்சம் கூட கம்மியாக ஆகாத ரெஜினாவோட ரோல். 2 பேரும் கப்பல் பேரா வரும்போது அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல், மர்சினஸே இல்லாமல் ஒரு சைக்காட்டிக் வில்லன் அப்படின்ற ரோல் பண்ணணும், பிரமாதமாக இருந்தது. அதுலேயே ரெஜினா டாப் நாட்சில் பண்ணாங்க. கிளைமேக்ஸில் அவங்க 2 பேருக்கும், அர்ஜுனுக்கும் அஜித் சாருக்கும் நடக்கிற அந்த ஃபைட் மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதுலேயும் லாஸ்ட்டாக அவரோட ஃபேவரட் டைலாக் சொல்லும்போது தான் பீக்கில் இருந்தது. அவரோட நடிப்புக்கெல்லாம் வேற லெவல். அதுக்கடுத்து ஆரவ் அர்ஜுனுக்கு கீழே இருக்கிற ஒரு அடியாள் மாதிரி ரோல் தான். பட் ஸ்டில் அதை அவர் ரொம்பவே பிரமாதப்படுத்தியிருந்தான்னு சொன்னோம். அவரோட ரோல் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தவும் இல்லாமல், ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல், அவரோட ஸ்பேஸ் என்ன பண்ணாரோ அந்த கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான்னு சொன்னோம். அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸுமே சரி, நிறைய இடங்கள்ல அவங்கவுங்க அந்த ஊரில் உள்ளவங்களே பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்தாங்க, அவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர்ஸ்ன்னு வரும்போது எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஈவன் ரம்யா கூட கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, பட் அந்த மொமெண்ட்டை கூட அவங்க சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக கேரக்டர்ஸ்ன்னு வரும்போது எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். 2வது இந்த படத்தோட பிஜிஎம். அதாவது ஒரு பக்கம் ஏகே இந்த படத்தோட ரோல்னு வரும்போது டாப்பா அவருன்னா இருக்காருன்னா, இந்த பக்கம் டெக்னிக்கல் வைஸ்ல அனிருத்தும் ஓம் பிரகாஷும் சரிசமமா இந்த படத்துக்கான டெக்னிக்கல் டீம்ல பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் திங் அனிருத் தனியா சொல்றேன்னா, டைட்டில் கார்டு போற ஆரம்பிச்சதுலேருந்தே அவரோட மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் கிடையாது. உக்கு மாதிரி பாட்டோ, பேடாஸ் மாதிரி ஒரு பாட்டோ கொடுத்து எலிவேட் பண்றதுக்கான எங்க பாசிபிலிட்டியுமே கிடையாது. ஏன்னா அது 2மே பக்கா கமர்ஷியல் படம். ஸோ அந்த இடங்கள்ல நிறைய மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் இருந்ததுனால அது ஒர்க் ஆச்சு. பட் இந்த படம் அப்படி கிடையாது. ஆனாலும்
எந்தெந்த இடத்துல கூஸ்பம்ஸ்க்கான பிஜிஎம் கொடுக்க முடியுமோ அங்கேயும் கொடுத்து, எமோஷ்னலா சட்டிலாக எங்கே ப்ளே பண்ணுமோ அங்கேயும் ப்ளே பண்ணி, படம் முழுக்கவே வந்துட்டு உங்களை எங்கேயுமே அதிர மியூசிக் போடாமல் என்ன படத்துக்கு தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விதத்தில் அன்ருத் பர்ஃபெக்டாக ஒரு வேலையை பார்த்துருக்காருன்னு சொல்லணும். ரெண்டாவது ஓம் பிரகாஷ் சீரியஸா இந்த படத்துக்கான உயிர் நாடி அப்படின்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு தான். ஏன்னா ஃப்ரேம்ஸ் ஒன்றும் ஹாலிவுட் தரத்துக்கு நம்ம சொல்லுவோம், ஹாலிவுட்டுக்கு நிகரா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஹாலிவுட்டே தான், அவங்களே தான் அங்க உள்ளவங்க பண்ணியிருந்தா பார்த்தாலே நம்ம ஆளுங்க யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். எனக்கு இந்த ஹாலிவுட் தரம் ஹாலிவுட் நிகர்னு சொல்லும்போது எனக்கு சப்ஸ்டாண்டர்டா பார்க்கும்போது என்னன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்க கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த வேலை பார்க்குது. அவங்களோட கிரியேட்டிவிட்டி நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, அவங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்கு. பட் நம்மளுக்கு அது கொஞ்சம் பிரச்சனை. ஸோ ஆனாலும் அவங்களுக்கு நிகராக கொடுக்குறதுன்றது மிகப்பெரிய விஷயம். பட் இது ஈக்குவலா இருக்கு, கொஞ்சம் கூட அந்த நிகர்ன்றதெல்லாம் இல்லை, ஈக்குவல் ஃபேஸ் டு ஃபேஸ் நெக் டு நெக் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தரம். ஒரு இடத்துல கூட விஷுவல் உங்களை வந்து பிரமிக்கவே தான் வைக்கும். அப்போ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபீலும் கொடுக்கும். ஸோ ரெண்டாவது அந்த டெக்னீஷியன் வைஸ்ல ஈக்குவலாக இருக்கிறது அன்ருத் அண்ட் ஓம் பிரகாஷ், இவங்க 2 பேரும் தான். எனக்கு இது ரெண்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தோம். சினிமாட்டோகிராஃபி அண்ட் தென் மியூசிக் ஒரு மிகப்பெரிய உயிர் நாடி இந்த படத்துக்கு. அண்ட் தென் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்லோ பான் த்ரில்லர் அப்படின்றத ஆரம்பத்துல போகும்போதே நம்மள வந்து புரிய வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லுமே மகிழ் வந்துட்டு நம்மள இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தான் நம்மளை தயார்படுத்தியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஸ்லோ பான் த்ரில்லருக்கான படம் அப்படி ஆரம்பிச்சு போகும்போதே அப்படிதான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தானே, பிரேக் டவுன் படம் பார்த்தவங்க இந்த படத்தை போய் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு த்ரிஷா அண்ட் அஜித் சார் போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். அவங்களுக்கு நடக்கிற அந்த லவ் கொஷன்ஸை ஒரு ஃபிளாஷ்பேக் மூலியமா போயிட்டு வரும்போது கூட அஜித் சாரோட லுக்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு நடைபெற அந்த சின்ன சின்ன லவ் மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பிரியறதுக்கான அந்த விஷயமா இருக்கட்டும், அது என்ன தனியாக சாங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போக வேண்டும், அதெல்லாம் முடிச்சு நம்மளுக்கு வந்துட்டு அவங்களோட கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக இந்த கதைக்களத்துக்குள்ள பிளாட்குள்ள போனதுக்கப்புறம் சட்டிலா, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு மேனேஜருக்கான அந்த ரோலை ரியலிஸ்டிக்காக கொண்டு போய் ஒரு இன்டர்வல் ஒரு ட்விஸ்டோட முடிச்சு அதுக்கப்புறம் கதைக்களம் என்னவோ அதுக்குள்ள போக ஆரம்பிச்சு. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் எல்லாரும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இன்னும் கொஞ்சம் மாத்திருக்கலாம், செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல. இதுதான் இப்படிதான் செகண்ட் ஹாஃப் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் ரியாலிட்டி. அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு எதுவுமே பெருசாக அங்கே ட்ராகியா இல்லை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஸ்லோவா போனனால எனக்கு கொஞ்சம் நேரம் போன மாதிரி இருந்தது. பட் எனக்கு செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த ஃபீலே கொடுக்கல, எனக்கு சடனா முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுவுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ ஸ்க்ரீன் பிளே நம்ம படத்துக்கு இந்தியா ஸ்டைலுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டதையும் தாண்டி இப்போ நடக்கிற இந்த டிவோர்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய பார்ப்போம். செலிபிரிட்டிகளுக்கு நடக்கிறதுனால நம்மளுக்கு வெளியில தெரியுது. பட் நிறையவே இன்னைக்கு நடக்கிற இந்த டிவோர்ஸ் வந்து எதனால நடக்குது? ரொம்ப சிம்பிளா, ஒரு பொண்ணுங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்காதனாலையும், ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ண போய் அது தப்பா போயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பயத்தினால, இக்னரன்ஸ்னாலையும், இந்த 2 தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலையும் தான் நடக்குது. பட் அவங்க 2 பேருக்குள்ளயுமே அந்த புரிதல் இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள கொண்டு போய் அவங்க 2 பேரும் விட்டு கொடுக்காம இருந்தா அது நல்ல விதத்துல தான் முடியுன்ற ஒரு லைனை ரொம்ப அழகா படம் முழுக்க கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல த்ரிஷா வந்து நீ ஏன் விட்டு போறன்னு கேட்கறதுக்கும் அது அஜித் சாரோட பதிலும் அதுக்கப்புறம் நடக்கிற அந்த மொமெண்ட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எந்த இடத்துலையுமே பெருசாக அவங்க சொல்ற மாதிரி லேகோ இல்லை, இது ஒரு ஸ்லோபான் த்ரில்லர், அதுக்கான மென்டாலிட்டிக்குள்ள போய் படம் பார்க்க வந்தா உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த படத்துல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்றது தோணுன விஷயம்ன்றது பெருசா எனக்கு எதுவும் இல்லை. ஒரு சின்ன விஷயம், இந்த படத்துல இது வந்து அஜர்பைஜான்ல நடக்கிறனால அங்க உள்ளவங்களை கேரக்டர் அந்த மொழியில தான் பேசுவாங்க. ஆனா தமிழாக்கம் வந்து கீழே சப்டைட்டில்ஸ் வரும், தமிழ்ல தான். பட் ஸ்டில் அது கொஞ்சம் ஒரு ஃப்ளோக்கு மேல போகும்போது நம்மளுக்கு அது தனியா தெரியற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு இந்த படத்துல குறை சொல்லணுமே அப்படின்றதுக்காலாம் எதுவுமே இல்லை. மற்றபடி இது ஒரு ஸ்லோபான் த்ரில்லர் தான். படம் வந்து ஸ்லிம் பே இப்படிதான் போகும் அப்படின்றது ஆல்ரெடி அவர் சொன்ன விதம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து நம்ம இது ஃபாஸ்டா இல்லை, அது ஃபாஸ்டா இல்லை, ஃபைட்டு மாஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பக்கா கண்டென்ட் ஓரியன்டான ஒரு ஸ்லோபான் த்ரில்லர் படம் தான். ஸோ அந்த மென்டாலிட்டிக்குள்ள போகும்போது இந்த படம் கண்டிப்பா இந்த விஷயங்களுக்குமே ஃப்ளாவா தெரியாது. ஸோ ஓவராலா விடாமுயற்சின்றது யார் பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருமே பார்க்கலாம். இவங்க பார்க்கலாம் அவங்க பார்க்கலான்றதெல்லாம் சொல்றேன்னா இவங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவா இருந்தது, எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 100க்கு வந்து நான் 85 கொடுப்பேன். சாலிடான ஒரு ஹாலிவுட் ஸ்டைலுக்கு ஈக்குவலான நெக் டு நெக் உள்ள ஒரு ஸ்லோபான் த்ரில்லர் தான். பிரேக் டவுன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான். பட் ஸ்டில் இது பிரேக் டவுன் படத்தோட அப்படியே சீன் பை சீன் அவங்க எடுக்கல. இது மகிழோட ஸ்க்ரீன் பிளேல அஜித் சார் நடிச்சிருக்கிற ஒரு பிரேக் டவுன் படம். ஸோ நீங்க தாராளமா இந்த படத்தை நம்பி போகலாம். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு அஜித் சார் ஃபேனா இந்த படம் போய் பார்க்குறப்போ எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு குறை சொல்லாம இந்த படத்துல என்ன இருக்கோ அதை ரசிக்க கத்துக்கோங்க. ஏன்னா GBU ஏப்ரல்ல
டெஃபினட்டா ஒரு சம்பவம் பண்ணும். அது கம்ப்ளீட் அண்ட் அவுட் ஒரு ஃபேன் பாயோட படமா வரும். அது கண்டிப்பா ஃபேன்ஸ்க்கான படமா இருக்கும். எனக்கு இந்த படம் இப்ப விட்டுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த என்ன இருந்தாலும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை கொண்டாட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்க விஜய் ராதகன். வரட்டா மாமே.